ஓம் சாந்தி 14/3/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற குஷி முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இதன் மூலம் விகர்மம் விநாசமாகும். நீங்கள் அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் சேமிப்பாகும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூள விஷயங்களை பேசக்கூடாது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். பகவான் நமக்கு உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆக்குகின்றார். ஆனால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சிலருக்கு மகிழ்ச்சி என்பது இருப்பதே இல்லை. நிறைய பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த போதை ஏற்படுவதே இல்லை. உலகத்திற்கு அதிபதி ஆக்குகின்றார் என்றால் மாணவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உலகிய கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கும் கூட எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கின்றது. இங்கே இருப்பவர்களுக்கு அந்தளவுக்கு குஷி இல்லை. புத்தியில் பதிவதும் இல்லை. அப்பா என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவுக்கு வரும். படிப்பினால் ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. ஆனால் மாயை நினைக்க விடுவதில்லை. கடந்த காலத்தின் கர்மபோகம் கூட தந்தையின் நினைக்க விடுவதில்லை. முகம் குப்பையின் பக்கமே செல்கின்றது. மகான் சௌபாகியசாலி தந்தையின் நினைவில் இருப்பார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட தந்தையை நினைப்பதில்லை. ஷிவ் பாபா நம்மை படிக்க வைக்கின்றார். அவர் ஞான கடல், நமக்கு ஆஸ்தி அளிக்கின்றார். இந்த நினைவிருந்தால் கூட மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். யார் எவ்வளோ அன்போடு நினைவு செய்கின்றார்களோ அவ்வளோ பாவங்கள் விலகி போகும். நிறைய வருமானம் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் பழைய உலகத்தின் குப்பைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆனால் பல குழந்தைகள் மாட்டிக்கொள்கிறார்கள். கேட்கவே வேண்டாம். குப்பையிலிருந்து வெளியே வருவதே இல்லை. நாள் முழுவதும் குப்பையை தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வருவதில்லை. முழு நாளும் சேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளும் சிலர் உள்ளார்கள். யார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சேவை செய்வார்கள்? பாபாவுக்கு யார் மிகவும் பிடிக்கும்? நன்கு சேவை செய்யக்கூடியவர்கள். இரவும் பகலும் சேவை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள்தான் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். யாருக்காவது சோர்வு ஏற்பட்டால் பாடல்களை கேட்க வேண்டும். அப்போது மகிழ்ச்சி என்பது ஏற்படும். சிலரோ போக போக படிப்பையே விட்டு விடுகிறார்கள். மாயை சண்டையிடுகின்றது. பாபா தமோ பிரதான புத்தியை சுத்தமாக ஆக்குவதற்கு எவ்வளோ எளிய வழிமுறைகளை கூறுகின்றார். இப்போது உங்களுக்கு சரியது தவறியது என்று சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைக்கின்றது. ஆசிரியரை விட மாணவர்கள் புத்திசாலியாக ஆகிவிடுகிறார்கள். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள், சிலர் மறந்து போகிறார்கள். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக முக்கியமாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முக்கியம் நினைவு யாத்திரையாகும். ஒரு சிலர் பணத்தால் உதவி செய்கிறார்கள். நாம் பணக்காரர் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தந்தைக்கு முன்பு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நீதிபதியின் குழந்தை இது போன்ற காரியங்களை செய்தால் நீதிபதிக்கு இழுக்காகும் அல்லவா? ஆகவே நாம் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். பாபாவிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. அந்த மகிழ்ச்சி குழந்தைகளிடம் இருப்பதில்லை. காமத்திற்கு பின்னால் மோகமும் இருக்கின்றது. இதில் பற்றற்றவர்களாக மாற வேண்டும். பத்தீத்தர்களை ஏன் நினைக்க வேண்டும்? யாரிடமும் நெருங்கிய அன்பின் பற்றி இருக்கக்கூடாது. இல்லை என்றால் மாறமாட்டார்கள். இரக்க மனமுடையவராக ஆக வேண்டும். தன் மீது இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும். யோகத்தில் குழந்தைகள் தோல்வி அடைகிறார்கள். நினைப்பதற்கு புத்தி இல்லை. சாப்பிடும் பொழுதும் கூட ஷிவ் பாபாவை நினைத்து கொண்டே உண்ண வேண்டும். எங்கேயாவது சுற்றி பார்க்க சென்றாலும் சிவ தந்தை நினைவில் இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. சீச்சி மோசமானவர்களிருந்து நல்லவர்களாக மாற வேண்டும். அனைத்துக்கும் ஆதாரம் யோகம் மற்றும் படிப்பாகும்.
நன்றாக படியுங்கள், தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள். குரங்காகவே இருந்தால் என்ன பதவி அடைவீர்கள்? எவ்வளோ முயற்சி செய்வீர்களோ அவ்வளோ நல்ல சுகம் பெறுவீர்கள். நன்கு செல்வந்தர் ஆனால் நிறைய மரியாதை கிடைக்கும். படிப்பவர்களுக்கு நல்ல மரியாதை என்பது கிடைக்கின்றது. எவ்வளவுதான் அன்பான உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராக ஆக வேண்டும். யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆசிரியரை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்கின்றார், உலகத்தின் ராஜ பதவியை கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். இங்கும் போய் வந்தாலும் நினைவில் இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலம் பாப் சமான் ஸ்திதி அனுபவம் ஆகுக. நீங்கள் பரமாத்மாவின் நிறத்தில் வந்து நிறமாக மாறி ஹோலி ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள். சங்கம் யுகம் ஹோலி வாழ்க்கைக்கான யுகம். அழிவற்ற ஆன்மீக நிறம் ஏற்படும்போது சதா காலத்திற்கு பாப் சமான் ஆகிவிடுகிறீர்கள். ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையின் தொடர்பு என்ற நிறத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக ஆகுவதாகும். அந்த அளவுக்கு உறுதியான நிறம் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் சமம் ஆக்கிவிட வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம், தந்தையின் நினைவு என்ற நிறம், அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்கள் என்ற நிறம், சிரேஷ்ட விருத்தி என்ற நிறம், சுப பாவனை, சிவ விருப்பம் என்ற ஆன்மீக நிறங்களை ஏற்படுத்த வேண்டும். திருஷ்டியை அலௌகிக்கமாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தியை கருணை உடையதாக மற்றும் வாயை இனிமையானதாக ஆக்குங்கள். சத்தியத்தின் சக்தியின் சுரூபமாக போதையுடன் பேசுங்கள், போதையுடன் பாருங்கள். நான் சர்வசக்திமான் அரசாங்கத்தின் சேவகர்கள் என்ற நினைவிருந்தாலும் யதார்த்தமற்றவர்களை யதார்த்தமாக மாற்ற வேண்டும். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், தவிர மறைக்கக்கூடாது. ஆனால் பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும். நான் சிவனின் சக்தி என்ற போதை இருக்க வேண்டும். தைரியமான சக்திகளுக்கு சர்வசக்திவானின் உதவி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.